அன்பு நண்பர்களுக்கு காலை வணக்கம். நமது சிறப்பு விருந்தினர் கேப்டன் சிவசைலம் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நமது ஐயா நமது கூடுதல் இயக்குநராக இருந்த அரசு முதன்மை செயலர் திரு பிச்சாண்டி ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நம்மிடையே சிறப்பு விருந்தினர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். முன்னிலை வகிக்க நமது மூத்த சகோதரி மேடம் திருமதி லலிதா கோபாலகிருஷ்ணன் மேடம் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். முன்னிலை வகிக்க நமது பலத்த கரகோஷத்துடன் நமது லலிதா கோபாலகிருஷ்ணன் மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முதலாவது நிகழ்வாக தமிழ்த்தாய் வாழ்த்து நமது மாநில தலைவர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நமது மாநில பொதுச் செயலாளர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ்த்தாய் வாழ்த்து பாட திருமதி மாலதி, திருமதி மைதிலி, திருமதி ஸ்வர்ணலதா அவர்களை குழுவினர் திருமதி சுகுணா அவர்களை அழைக்கிறோம். கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரதர் கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறவியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவருக்கும் வணக்கம். வரவேற்புரை திருமதி எஸ் ருக்மணி மேடம் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். நமது 19வது ஆண்டு விழாவும் 2வது பொதுக்குழு கூட்டமும் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு அரங்கேற உள்ளது. அதற்காக மடை திறந்த வெள்ளம் போல வந்துள்ள மக்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மனமாற உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன். நமக்கு நம்முடைய மாநில தலைவர் குபேந்திர பாபு அவர்கள் தெரிவித்தபடி மிக மிக அருமையான ஒரு தலைமை உரை வழங்குவதற்கு மிகச்சிறந்த ஆளுமை நம்மிடையே இன்று வந்திருக்கிறார். அவர்கள் இங்கு வந்திருப்பதே நமக்கு மிக மிக பெருமை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நாள் வரை நமது இயக்கத்தில் இருந்து பணியாற்றிய சீனியர் IAS மற்றவர்கள் அனைவரையும் நாம் இங்கு அழைத்து மகிழ்ந்திருக்கிறோம். இன்று நமக்கு தலைமை வழங்குவதற்காக மிகச்சிறந்த ஆளுமையான திரு சிவசைலம் ஐயா அவர்கள் இன்று நம்மிடையே வந்துள்ளார்கள். அவர்கள் வங்கதேசத்தின் முன்னாள் மேற்கு வங்கம் அதாவது வெஸ்ட் பெங்காலுடைய தலைமை செயலாளராக இருந்து பணி ஓய்வு பெற்றவர். அவர் இங்கு வந்திருப்பது நமக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது ஐயா. இது நாள் வரை தமிழகத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் மட்டுமே நாங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்திருந்தோம். உங்கள் மூலம் மிகச்சிறந்த முறையில் மேற்கு வங்க நிகழ்வுகளையும் கேட்டு மகிழ்வதற்கு ஆவலாக இருக்கிறோம். சார் அவர்களை பற்றி ஒரு குறிப்பு சொல்லணும்னு சொன்னப்போ கிட்டத்தட்ட 3 பக்கத்துக்கு எனக்கு கொடுத்துருந்தாங்க. அது அவ்வளவு வாசிக்கணும்னா நமக்கு இந்த ஃபுல் டே போயிடும். நமக்கு அவ்வளவு பெரிய அனுபவசாலியாக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆரம்ப நிகழ்ச்சியை முதலாக இவர் பாளையங்கோட்டையை சேர்ந்தவர். பாளையங்கோட்டையில் படித்திருக்கிறார், BA படித்திருக்கிறார். அதே போல் சென்னை யூனிவர்சிட்டியில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் MA MSc டிஃபென்ஸ் ஸ்டடீஸ், அது ரொம்ப முக்கியமானது. இராணுவ அதிகாரியாக இருந்து சமூக நலத்துறையிலும் செயலாளராக இருந்து நம்மிடையே இன்று பேசுவதற்கு வந்திருக்கிறார். மிக சிறந்த முறையில் அவருடைய பயோடேட்டா இங்கு இருக்கிறது. அதே போல் பல மொழிகளில் விற்பனராக இருக்கிறார். அது ஒரு மிகச்சிறந்த ஒரு இது. தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி, நேபாளி அண்ட் பெங்காலி இத்தனை மொழிகளும் தெரிந்த ஒரு மனிதராக இருக்கிறார்.
ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சு பார்க்கும்போது அவர் வந்து ஹி ஒர்க் அஸ் அ கேப்டன் இன் ரெஜிமெண்ட் ஆஃப் ஆர்டிலரி இந்தியன் ஆர்மி. இந்தியன் ஆர்மியில் ஒரு 6 வருடமாக பணிபுரிந்த அனுபவம் நிறைந்தவராக, அதுலேயும் எமர்ஜென்சி கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸாக இருந்திருக்காரு. நெருக்கடி நிலைமையில எப்படி கையாளணுங்கிறது மிகச்சிறந்த முறையில் சார் நமக்கு சொல்லுவாங்க. அதே போல் இந்தோ பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் பார்டர், அஸ்ஸாமில் இருந்து வெஸ்ட் பெங்கால், ஜம்மு அண்ட் காஷ்மீர்லலாம் இருந்து பணிபுரிஞ்சிருக்கிறாங்க. இந்தியா சைனா பார்டர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் இந்தியா சைனாவோட பார்டர் இதை பற்றி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்திய பாகிஸ்தான் வார் 1965லையும் பணிபுரிந்த அனுபவம், மிகச்சிறந்த அனுபவங்கள் நிறைந்த ஒரு களஞ்சியமாக நீங்கள் இங்கு அமர்ந்திருப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது ஐயா. அதே போல் ஐஏஎஸ் என்ற முறையில் பார்க்கும்போது கலெக்டர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் சொல்லுவாங்க. அது மாதிரி வெஸ்ட் பெங்காலில் 4 மாவட்டத்தில் இருந்திருக்கிறாங்க. டைரக்டர் ஆஃப் ஃபாரின் ட்ரேடில் இருந்திருக்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், நம்ம இங்கே அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரியான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காலேஜ்லேயுமே இவர் சேர்பர்சனாகவும் இருந்திருக்காங்க, டைரக்டர் ஜெனரலாகவும் இருந்திருக்கிறாங்க. பிரின்சிபல் செக்ரட்டரியாக ஹெச்ஆர்டியில் இருந்திருக்கிறாங்க, ஹியூமன் ரிசோர்ஸில் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பல விஷயங்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 25 கண்ட்ரீஸில் கன்சல்டன்சி ஒர்க்கையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ சுருக்கமாக சொல்ல போனாங்க ஒரு களஞ்சியம், கருத்து பெட்டகமே இங்கே வந்து நமக்கு அமர்ந்து நமக்கு கருத்துக்களை அள்ளி வழங்குவதற்காக வந்திருக்கிறார் அவர்கள். இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அவருடைய ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட், ஹாபின்னு கேட்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி பார்க்கும்போது ஸ்டோரி டெல்லிங் ஃபார் கிட்ஸு. எப்பேற்பட்ட ஒரு அதிகாரியாக இருந்திருக்காங்க, ஆனால் குழந்தைகளுக்கு கதை சொல்லுவதில் ஒரு தனி ஆர்வம் இருக்குதுன்னா அநேகமாக நீங்கள் கதை கண்டிப்பாக சொல்லி தான் சார் ஆகணும். நாங்களும் வயது முதிர்ந்த குழந்தைகள் தான், முதியோர்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். அதனால ஸோ இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு முரண்பாடுன்னு நான் சொல்ல முடியாது, மாறுபட்ட கருத்து கண்ணோட்டம் அது நிறைந்தவராக இருக்கிறார். அதே மாதிரி இவரை நமக்கு அறிமுகப்படுத்தியதே நம்முடைய சிவ தணிகமணி அவர்கள், அவர்களுக்கு மிக்க நன்றி உடையவராக இருக்கிறோம். அந்த வகையில் சேக்கிழார் மேல அந்த ஒரு அமைப்பிலையும் சார் அவர்கள் இங்க இருக்கிறாங்க. அதாவது வெஸ்ட் பெங்காலில் கிட்டத்தட்ட மோர் தென் 25 இயர்ஸுக்கு மேலே ஒரு சீனியர் செக்ரட்டரி லெவலில் இருந்துட்டு, அதே நேரத்தில் ஒரு ஆன்மீக பயணத்திலையும் ஒரு அதிகமான ஒரு ஈடுபாடு உடையவராக இங்கே அமர்ந்திருப்பது, மாறுபட்ட கோணங்களிலும் வேறுபட்டு இருந்தாலும் மிக உன்னதமான கருத்துக்களை நமக்கு தருவதற்காக வந்துள்ள அவர்களை வணங்கி இங்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் சார். அடுத்ததாக நமக்கு தந்தையை போன்றவர்கள், சகோதரரை போன்றவர் நமது பிச்சாண்டி சார் அவர்கள், சீனியர் ஐஏஎஸ், நம்மளுடைய துறையில் இருந்தவர். நம்மளுடைய அநேகமாக இங்கே வந்தாக்க எல்லாரும் பேர் சொல்லி கூப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை சார்? ஸோ அந்த அளவுக்கு இந்த உங்களை லலிதா மேடமெல்லாம் வரும்போது பார்த்து மாமா வா அப்படின்னு ஒரு அக்கறையோட சொல்லக்கூடியவர். நம்மளுடைய துறையை சார்ந்தவர்கிறதுனால கொஞ்சம் பாசம் ஜாஸ்தி சார். இனிமே உங்கள்கிட்டையும் நாங்கள் பாசமாக இருப்போம். இதுதான் தாய் பாசம் அது. அதனால ஸோ இப்பேற்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆளுமைகள் இன்று நம்மிடையே பேசுவதற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை மீண்டும் பலத்த கரவொலி எழுப்பி அவர்களை வரவேற்பதற்கு 3 பக்கத்தை படிக்கிறதுக்கு கேட்டு வாங்கிட்டாரு சார். அதில் என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் கொஞ்சமாக தான் சார் சொல்லியிருக்கிறேன். அதில் நீங்கள் சுருக்கிக்கோங்கன்னு சொன்னீங்களாம், அதனால சுருக்கியிருக்கிறேன். பட் எனிவே இது மற்றபடி இங்கே வந்து அமைதி காத்து மிகச்சிறந்த ஆளுமைகள் பேசக்கூடிய கருத்துக்களை கேட்க வந்திருக்கோம். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை மனமாற வாழ்த்தி வரவேற்று மகிழ்கிறேன். வணக்கம். வழங்குவதற்காக நமது மாநில தலைவர் திரு குபேந்திர பாபு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு எனது வணக்கத்தினை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது அழைப்பை ஏற்று நமது விழாவுக்கு வந்திருக்கும் கேப்டன் திரு சிவசைலம் ஐயா அவர்களையும், நமது முன்னாள் கூடுதல் இயக்குனர் முதன்மை செயலர் பிச்சாண்டி ஐயா அவர்களையும் நன்றியோடு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இவங்க பேச்சை கேட்கணுங்கிறதுக்காக என் பேச்சை ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடணும்னு நான் விரும்புகிறேன். முக்கியமான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த அமைப்பை ஆரம்பித்து 2005 வெங்கட்ராமன் சார், குருமூர்த்தி, சங்கர், அது மாதிரி இன்னொரு 10-15 பேர் சேர்ந்து ஆரம்பித்தாங்க. இது 19வது ஆண்டு விழா.
நம்ம 19 ஆண்டாக இருந்தாலும் இதில் 19 ஏன் போட முடியலன்னா பதிவு பண்ணி 2 வருஷம்தான் ஆகுது. அதனால் அந்த 19வது ஆண்டு விழாங்கிறத போடாமல் வெறும் ஆண்டு விழான்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த வருஷத்துலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஆனுவல் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணும்போது ஜிபிக்கு உண்டான வீடியோவும் சேர்த்து அப்லோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனால் வெறும் ஆண்டு விழான்னு போட்டிருக்கோம். அடுத்ததாக நம்ம அமைப்பை வந்து நல அமைப்புன்னு ஏன் வச்சுருக்கோன்னா, சங்கம்னு வச்சோம்னா வெறும் போராட்டம், கோரிக்கைகள் இதை பற்றின மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நமது அது மாதிரியான சங்கம் கிடையாது. நம்ம நல அமைப்புன்னு எதுக்கு வச்சுருக்கோம்னா, நம்மளோட மனநலம், உடல் நலம் இதெல்லாம் பேணணுங்கிறது நம்ம முக்கியம். கோரிக்கைகளும் உண்டு, அதை தனியாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த மனநலம் பேணுதலில் வந்து இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறது, டூர் கூப்பிட்டு போகிறது, இது மாதிரி எக்ஸசைஸு, அப்படி ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம மெடிக்கல் கேம்ப் வருஷம் வருஷம் நடத்துகிறோம். ஒவ்வொரு வருஷமும் 3 ஃபங்க்ஷன் கட்டாயம் நடத்துகிறோம். ஓய்வூதியர் தினம் டிசம்பரில், மார்ச் மாதம் வந்து மகளிர் தினம், ஜூன் மாதம் ஹெல்த் கேம்ப்பு. இதை தவிர 4வது விழாவை நம்ம ஆண்டு விழா நடத்துகிறோம். ஒவ்வொரு வருஷமும் இது 4 நம்ம கம்பல்சரியாக நடத்துகிறோம். நம்மளோட நோக்கங்களில் பார்த்திங்கன்னா இதை ஸ்லைடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நோக்கங்களில் முக்கியமாக இந்த சின்ன சின்ன அசோசியேஷன் ரிலேட்டட் மேட்டர்ஸை விட்டுட்டு, நமக்கு ரொம்ப வயசாக நம்ம பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, நம்ம போய் எங்கன்னா தங்கிறதுக்கு இடம் கிடையாது, ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் போய் தங்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கும் வயசாகிடுது. அதனால் நம்ம வந்தால் தங்குற அளவுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோமுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ன்னு வச்சிங்களேன், நமக்கு நாமே பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணிக்கணுங்கிறது தான் நம்ம நோக்கம். அதுக்கு உங்கள் ஒத்துழைப்பெல்லாம் ரொம்ப வேணும். நம்ம ரொம்ப உழைக்கணும். அப்படியே வீட்டில் உட்காந்துட்டோம்னா உடம்பு இன்னும் கெட்டு போகுது. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸு, கோயில், குளம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா தான் நம்ம ஹெல்த்து நல்லாயிருக்கும். நம்ம சார் எல்லாம் ஒரே கேட்குறதால என்னோடய ஸ்பீச்சை மதியம் மேலே வச்சுருக்கேன். ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம் நடுப்புற என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குது. ஃபஸ்ட்டு நிகழ்வாக வந்து சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கள வந்து ஒரு டான்ஸு ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்க. 5 நிமிஷம் தான், 5 மினிட்ஸ் முடித்த உடனே ஐயா பேசுவாங்க. அம்மா ரெடியாம்மா? மெட்ராஸ், சென்னை. அம்மா சென்னை ரெடியா? ஒரு 5 நிமிஷம் தான், 5 மினிட்ஸ் தான், சீக்கிரம் முடிச்சிருங்க. தேங்க்யூ சார். ஐயே, நாடு பூரா சுத்தி வந்தே நரி கொரத்தீனா, அம்மா நரி கொரத்தீனா, நல்ல பல உண்மை சொல்வேன் நரி கொரத்தீனா, ஐயா நரி கொரத்தீனா. காடு மலை சுத்தி வந்தேன், கண்ணால் கண்டதை சொல்ல வந்தேன், நாடு நகர் பார்த்து வந்தேன், 4 விஷயம் தெரிஞ்சு வந்தேன். ஓ அம்மே, பாசிமணி வித்தேனுங்க பரமக்குடி சேலத்துல, பவழமணி வித்தேனுங்க பெங்களூரு சீமையில, மலைத்தேனு வித்தேனுங்க மானா மதுரையில, ஊசி கூட வித்தேனுங்க ஊட்டி கொடைக்கானலில. ஊர் பூரா சுத்தி புட்டேன், ஒண்ணு மட்டும் கத்துக்கிட்டேன், ஊர் பேரு வேறானாலும் உள்ளத்தில் மக்கள் ஒண்ணு தாங்க, ஆமா ஒண்ணு தாங்க, ஆமா ஒண்ணு தாங்க. எல்லூரு போனேனுங்க யாமண்டி கூச்சண்டி அப்படின்னாங்க, மைசூரு போனேனுங்க பன்னி கூத்கொள்றி அப்படின்னாங்க, எர்ணாகுளம் போயிருந்தேன் இரிக்கு ஊணு கழிக்குன்னாங்க, ஆக்ராவும் போயிருந்தேன் ஆவோ பேட்டோ காவோன்னாங்க. ஊர் பூரா சுத்தி புட்டேன் ஒண்ணு மட்டும் கத்துக்கிட்டேன், ஊர் பேரு வேணானாலும் காட்டிடும் அன்பு ஒண்ணு தாங்க, ஆமா ஒண்ணு தாங்க, ஆமா ஒண்ணு தாங்க. நாகூர் போனேனுங்க ஆண்டவரை தொழுதேனுங்க, வேளாங்கண்ணி போனேனுங்க மேரி மாதாவை கும்பிட்டேனுங்க, ராமேஸ்வரம் போயிருந்தேன் சாமிய கண்டு வந்தேன், சபரிமலை போயிருந்தேன் ஐயப்பா சாமி சரணம் என்றேன். ஊர் பூரா சுத்தி புட்டேன் ஒண்ணு மட்டும் கத்துக்கிட்டேன், கோயிலுங்க வேறானாலும் காத்திடும் தெய்வம் ஒண்ணு தாங்க, ஆமா ஒண்ணு தாங்க, ஆமா ஒண்ணு தாங்க.
தின்ன கொஞ்சம் சோறு வேணும் திக்காகவே காப்பி வேணும். தின்ன கொஞ்சம் சோறு வேணும் திக்காகவே காப்பி வேணும். தங்க ஒரு வீடு வேணும் கட்ட துணி தந்திட வேணும். நானும் நல்லா பாடிடுவேன் கண்ணுக்கழகா ஆடிடுவேன். நானும் நல்லா பாடிடுவேன் கண்ணுக்கழகா ஆடிடுவேன். இந்த நாடு போல இந்த நாடு போல எங்கும் நல்ல நாடு கண்டதில்ல. இந்த நாடு போல எங்கும் நல்ல நாடு கண்டதில்ல. நம்ம நாடு பாரத நாடு நல்ல நாடு பாரத நாடு. நம்ம நாடு பாரத நாடு நல்ல நாடு பாரத நாடு. நம்ம நாடு பாரத நாடு நல்ல நாடு பாரத நாடு. ஓ அம்மே ஓ ஐயே. சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளுடைய பெருமைமிகு ரேவதி சங்கரன் அவங்களுடைய பாட்டு தான் இது. அவங்க பாடினது செல்வி லலிதா அவர்கள் 80 வயது 89 வயது முடிந்து 90 வயது நிறைந்தவர்கள். அவர்களை பெருமைப்படுத்துமாறு நமது தலைமை விருந்தினர் திரு சிவசைலம் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். 90 வயசு மேடம் தான் நமக்கு டைரக்டர் ஃபுல்லா பிஸியா இருக்காங்க. நல்ல கைத்தட்டல் கொடுங்க 90 வயது முதாட்டிக்கு. அடுத்தது கொஞ்சம் முன்னால அடுத்த வருஷம் வந்து 80க்கு வாங்கிடுவாங்க. ஏசம்மாளுக்கு ஒரு ராமநாதபுரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தட்டல் அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை அழைத்து வந்த சாவித்திரி அவர்கள் ராமநாதபுரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். சாவித்திரி அவர்கள் ராமநாதபுரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். ஒரே நாள்ல 52 பேரை மெம்பர்ஸ் ஆக்கின பெருமை மிகுந்த சாவித்திரி அவர்கள். இந்த சங்கத்துக்கு 52 பேரை ஒரே நாள்ல மெம்பர்ஷிப் சேர்த்தாங்க. அவங்க அங்க வாங்க, கைத்தட்டல் கொடுங்க. அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியிருந்தாங்க. மிகச்சிறந்த ஆளுமை. அடுத்ததாக சாந்தி ஜெயராமன் அவர்கள் 72 அப்படின்னு இல்லைங்க. இயக்கத்துல நமக்கு எல்லாருக்கும் மிக மிக அறிமுகமானவர்கள். அடுத்து அவர்களுடைய ஆரியர் தோழி லலிதா கண்ணன் அவர்கள். 2 பேரும் தோழி, எங்க பார்த்தாலும் ஒன்னாதான் வருவாங்க. பிறந்ததும் ஒரே மாதிரி தான் போல. இதுக்கு மட்டும் ஓட்டு ஒரு கைத்தட்டல் வேற. பெரிய ஹீரோயின். அவ்வளவுதான். சுகுணா இசைக்குயில் சுகுணா அவர்கள். அவங்க பாடினாலே அத்தனை பேரும் இவங்களுக்கா ஓ சொல்லுங்க. எல்லா யூடியூப்லயும் மிக சிறந்த முறையில கலக்கிட்டு இருக்கிறாங்க பாடல்ல. அடுத்து திண்டுக்கல்லில் இருந்து வந்துள்ள பொன்னுசாமி சார் அவர்கள். இந்திரா சித்தார்த்தன் கணவன் மனைவியாக இணைந்து நம்ம இயக்கத்துல பணிபுரிந்தவங்க. அவங்க கணவரும் நம்ம இயக்கத்துல இருந்தவர் சார். அதனால அவரும் வந்து பக்கத்துல நின்னுக்கிறேங்கிறாரு. வாங்க வாங்க. 2 பேருக்கு சேர்த்து அங்க பாருங்க சார். அவங்க ரொம்ப அவங்க 2 பேரும் இடைபெரியா இருக்கவே வச்சுட்டாரு. 80 வயது நிறைந்தவர்கள். இவங்க மேடம் இப்படி வாங்க. சார் குட் மார்னிங் சொன்னா நீங்களும் குட் மார்னிங் சொல்லுங்க. நான் வந்து பேச போறது இல்ல, உங்களை பேச வைக்க போறேன். ஏன்னா உங்களை தான் நான் கேட்க போறேன். நீங்க என்ன பேசுறீங்களோ அதை நான் கேட்க போறேன். என் பேச்சு அதிகமா இருக்காது, உங்க பேச்சு தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் இங்க வந்து தலைமை உரையாற்ற வரவில்லை. உங்களோட அளவலாக வந்திருக்கிறேன். முதல்ல உங்க எல்லாருக்கும் ஒரு பசில். இந்த பசில எல்லாரும் பாருங்க.
யாருக்கு ஆன்சர் பண்ண முடியுமோ உங்க கையை தூக்கலாம். என்ன பழ வியாபாரி? அவர் என்ன சொல்றாருன்னா, KKK என்ற பழ வியாபாரி எல்லையம்மன் கோவில் அருகில் விபத்து ஆனது. ஆரஞ்சு பழ லாரி. வேற வேற அந்த KKK என்ன? கைதட்டுங்க அவருக்கு எல்லாம். கேசவன் என்கின்ற ஆரஞ்சு பழ லாரி எல்லையம்மன் கோவில் அருகில் விபத்து ஆனது. இது எப்படி கண்டுபிடிச்சோம்? திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். நம்ம எல்லாருக்கும் மிகவும் முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். 60 ஆண்டுகள் கவர்மெண்ட் ஒர்க்லயே இருந்துகிட்டு, கவர்மெண்ட் ஃபைலையே பார்த்துக்கிட்டு, சிட்டிசன் சர்வீஸ், சோஷியல் சர்வீஸ், கவர்மெண்ட் சர்வீஸ் சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ we have come out of that box. It was a very very conditioned box. So இப்போ நீங்க think differently. பாருங்க எவ்வளவு அருமையான படிப்பினை. 7K இருக்கிறது. K7 6 5 இருக்கிறது. 6 5 எல்லையம்மன் V10 இருக்கிறது. V10 விபத்து. இன்றிலிருந்து நீங்கள் எதை நோக்கினாலும் வேறு கண்ணோடு நோக்குங்கள். நான் ஒரு 20-25 நிமிஷம் உங்களோட அளவலாக போகிறேன். அதை பத்தி தான் நான் பேச போகிறேன். இப்போ நாம் எல்லோரும், என்னையும் சேர்த்து, ஓய்வூதியர்கள். உங்க எவ்வளவு பேருக்கு டைம் இருக்குது? எவ்வளவு பேருக்கு டைமே இல்ல? அம்மா நீங்க சொல்லுங்க. டைம் இருக்குதா? நிறைய டைமே இல்ல. உங்களுக்கு டைம் இருக்கு. உங்களுக்கு டைம் இருக்கு. என்ன பண்ணலாம்? அதைத்தான் நான் இப்ப சொல்ல போறேன். அவங்களுக்கு டைமே இல்லை. எனக்கு டைமே இல்லை. நிறைய பேர் கேட்பாங்க, 24 மணி நேரத்துல நீங்க எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றீங்க? நான் எப்போதும் சொல்லுவேன் 26 மணி நேரம். Is it possible? Possible. There is something called parallel processing, parallel working. வீட்ல மனைவி வேலை பார்க்கும் போது பார்த்திருக்கிறேன், கிச்சன்ல இருப்பாங்க, யாரோ கேட்டை திறக்கிறான் பாருங்க, நான் மாடியில இருக்கிறேன். parallel processing. அவங்கெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் in this. ஒரே சமயத்துல அஷ்டாவதானம் பண்ணுவாங்க, 8 வேலை பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் இன்னைக்குமே ஸ்கூல்ல போய் டீச் பண்றேன். சின்ன குழந்தைங்களுக்கு டீச் பண்றேன். ஒரு கோச்சிங் அகாடமி, IAS கோச்சிங், TNPSC கோச்சிங் அகாடமி, அங்க போய் ஒர்க் பண்றேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிளினிக் இருக்கிறது. அங்க போய் உட்கார்ந்து மருந்து சீட்டு எழுதி கொடுக்கிறேன். டைம் இருக்குது. 24 மணி நேரத்தை 26 மணி நேரமா நான் இது பண்ணிக்கிட்டேன். நீங்க எல்லாருமே பண்ணலாம். ஏன்னா அதுதான் நம்ம மன உழைப்புக்கு ஒரு ஆறுதல், ஒரு மருந்து. படிங்கம்மா. அது என்னது? வரலையா? ஓகே. அந்த நம்பர் 385. இன்னைக்கு 385ன்னா எதை பத்தி நினைப்பீங்க? ஏதாவது நினைக்க முடியுதா? 385. 16 வயசு. நான் சொல்றது 385. அதுக்கு 16க்கும் என்ன தொடர்பு? ஓகே. 385 என்னன்னா இன்னைக்கு நம்மளோட சென்னை சிட்டியோட பர்த் இயர். 385 ஆண்டுகள் சென்னப்பட்டணம்
அந்த 385 ஆண்டுகளை கொண்டாடுறோம். 15 நாளா விழா, 15 நாள் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு போய் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். இன்னைக்கு 16வது நாள் விழா, சென்னை டே, பார்ட்டிசிபேட் பண்றேன். சென்னையை பத்தி ஒரு சில குறிப்புகள் இப்ப காட்ட போறேன். இப்போ சென்னையோட கல்ச்சரை பார்த்தா சேர, சோழ, பாண்டிய, பல்லவ, இது தவிர வேற என்ன மாதிரி கல்ச்சர்லாம் சென்னையில பாக்குறீங்க? சேர, சோழ, பாண்டிய, பல்லவர் நமக்கு தெரிஞ்சது. இஸ்லாமிக், எஸ் கரெக்ட். வேற சமணர், கரெக்ட். ஆங்கிலேயர், போர்ச்சுகீஸ், முகமதியர், அது சொன்னாரு. இஸ்லாமிக் சொன்னாரு, கரெக்ட். பாருங்க, இது வந்து ரொம்ப ஆங்கிலேயர்கள் இத வந்து ரெண்டு விதமா சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி, டைவர்சிட்டி இன் யூனிட்டி. போத். 4 காலும் தரையில் ஊன்றி நின்றால் போருக்கு செல்ல தயாராக இருக்கிறார். சேணம் இல்லைன்னா அவர் வந்து அதிபராக்கிரம குதிரை வீரர். இதுல என்ன எழுதி இருக்குன்னா, நாகமணி ஸ்ட்ரீட், நைனியப்பா ஸ்ட்ரீட், சிந்தாதிரிப்பேட், கரெக்ட். ஏரியா வந்து சிந்தாதிரிப்பேட். அடுத்த ஸ்லைட். நெக்ஸ்ட். சிந்தாதிரிப்பேட்டைக்கும் என்ன தொடர்பு? சிந்தாதிரிப்பேட்டைக்கும் இப்ப காட்டுற அந்த ஸ்லைடுக்கும் என்ன தொடர்பு? இது சிந்தாதிரிப்பேட்டையோட கரெக்ட் பேர் சொல்லுங்க. சின்ன தரிப்பேட்டை. தரி, கரெக்ட் கரெக்ட். பட் இது என்ன துணி? இது வந்து ஆப்பிரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, நைஜீரியாவுக்கு. நைஜீரியன்ஸ் வந்து சந்தையில விற்கிறாங்க. அவங்க they are wearing this. இதோட பெயர் என்ன? என்னோட கேள்வி, இந்த துணியின் பெயர் என்ன? மேஜை விரிப்பு. இன்னும் கொஞ்சம் யோசிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பேரு. நீங்க ஒருத்தருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் தமிழ்நாட்டில இருந்து, அதுவும் சென்னையில இருந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஆகிறது ஆப்பிரிக்காவுக்கு. அவங்களோட நேஷனல் ட்ரெஸ், அவங்களோட நேஷனல் ட்ரெஸ் இதுல பண்றாங்க. சென்னையில இருந்து போற துணியில கைத்தறி துணி பேருமா? லினன், மஸ்லின், அழகழகான பேர்லாம் சொல்றீங்க. இதோட பேர் வந்து ரியல் மெட்ராஸ் ஹேண்ட்கர்ச்சீஃப். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரியல் மெட்ராஸ் ஹேண்ட்கர்ச்சீஃப், அதாவது செக்ஸ் அண்ட் ஸ்ட்ரைப்ஸ். செக்ஸ் அண்ட் ஸ்ட்ரைப்ஸ், ரியல் மெட்ராஸ் ஹேண்ட்கர்ச்சீஃப். நெக்ஸ்ட். கீழே. நெக்ஸ்ட். அதான். ஓகே. இது எப்படியும் நீங்க ஆன்சர் பண்ணணும். நான் காட்டி இருக்கும் ஒரு பூ. இது என்ன பூ? இது என்ன பூ? நீங்க ஒருத்தரும் தலையில வைக்க முடியாத பூ. காக்காட்டு பள்ளிங்கிறாரு. நந்தியாவட்டை இல்ல, சொன்ன நித்திய கல்யாணி இல்ல, சொன்னார் எல்லாருமே ஆச்சரியப்படுவீர்கள். நொளாம்பூ இல்ல. இத நான் சொன்னா நீங்க எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க. கொடி மல்லி இல்ல, தலையில வைக்க முடியாத பூன்னு. பட் இந்த பூவோட உங்க எல்லாருக்கும் தொடர்பு உண்டு. பவள மல்லி இல்ல, பன்னீர் பூ இல்ல. இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு பிரைஸ் இருக்கு. அநேகமா அந்த பிரைஸ் எனக்கு தான் கிடைக்கும். பாரிஜாதம்,
அடுத்தது அந்த அந்த பூவை சார்ந்த பழம், அந்த பூவோடு தொடர்புடைய பழம், அந்த பூவோடு தொடர்புடைய பழம். செரிஸ்ங்கிறாரு. இல்ல, தமிழ்நாட்டுல நிறைய விளையுது. இளந்தம்பழம் இல்ல. அப்ப இளந்தம்பழத்துல பூ கிடையாது. மூக்கு செடி பழம் இல்ல. இல்ல சொன்னா எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க. நான் இதை ஏன் சொல்றேன்னா, நீங்கெல்லாம் நிறைய டூர் போறீங்க. இது விளையிற இடத்துக்கு டூர் போயிருக்கிறீங்க. பிரைஸ் அவருக்கு தான். காஃபி பூ. சார் பேர் ஷாஜஹான். எல்லாரும் கை தட்டுங்க. நீங்க கொடைக்கானல் போகும்போது, கூருக்கு போகும்போது வழியெல்லாம் சொன்னீங்களா? ஓ, கன்சலேஷன் பிரைஸ் அவங்களுக்கு, உங்களுக்கு கன்சலேஷன் பிரைஸ். இதுதான். இது ஏன் நான் சொல்றேன்னா, சாதாரண கேள்வியாக இருக்கலாம், சாதாரண விடையாக இருக்கலாம். எங்க போனாலும் கொஞ்சம் பியாண்ட் ஸ்பேஸ் அண்ட் டைம் அப்சர்வ் பண்ணுங்க. சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். நம்ம சிட்டி ஆகட்டும். சரி, உங்கள எத்தனை பேரு சென்ட் தாமஸ் மவுண்ட் போயிருக்கிறீங்க? மலை மேல 300 அடி உயரம் சென்ட் தாமஸ் மவுண்ட். எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? 4 பேர் போயிருக்கிறீங்க. பட் பத்ரிநாத், கேதார்நாத் அதெல்லாம் நிறைய பேர் போயிருக்கிறீங்க. 15 பேர் போயிருக்கிறீங்க பத்ரிநாத், கேதார்நாத். பட் சென்ட் தாமஸ் மவுண்ட் 4 பேர் போயிருக்கிறீங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட், பரங்கி மலை 4 பேர் தான் போயிருக்கிறீங்க. உங்க எல்லாரையும் ரிக்வெஸ்ட் பண்றேன், ஒரு நாள் அந்த 300 அடி மலை மேல போங்க. லாஸ்ட் எண்ட் வரைக்கும் கார் போகுது, ஆட்டோ போகுது. ஈவினிங் போய் பாருங்க சிட்டியோட அழகு. அந்த லைட் போட்ட உடனே சிட்டி எவ்வளவு அழகாக இருக்கிறது. தென் அதோட ஹிஸ்டாரிக்கல் சிக்னிபிகன்ஸ். அந்த இடத்தை பெருமை பண்ணியவர் சென்ட் தாமஸ், அப்பாஸ்டல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் எப்போ அங்க வந்தாரு? செகண்ட் பாயிண்ட் நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டாங்க. The Great Trigonometrical Survey, GTS, started from there. Mapping of India முதல்ல இந்தியால ஆரம்பிச்சது சென்ட் தாமஸ் மவுண்ட். எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, 100 அடி நீள சங்கிலி, 16 அடி நீள கம்பு, பிரிசம், அதை வச்சு சர்வே பண்ணாங்க. எப்போ? 125 years back they started the GTS, Great Trigonometrical Survey. அந்த சர்வே பில்லர்ஸ் இப்பவும் பார்க்கலாம். கல்வெட்டு இருக்கிறது. அந்த சென்டினரி கொண்டாடும் போது நான் இருந்தேங்க, என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அந்த இடத்துக்கு போனேன். அப்ப இந்த சென்டினரி ஆஃப் தி ஜிடிஎஸ் ஐ பார்ட்டிசிபேட்டட். அவ்வளவு முக்கியமான இடம் சென்ட் தாமஸ் மவுண்ட். போங்க ஒரு நாள். பீச்சுக்கு போறோம், மால், சென்ட் தாமஸ் மவுண்ட் போறது. நெக்ஸ்ட் டைம் உங்க ஆண்டு விழாவுக்கு நான் வரும்போது எல்லாரும் கை தூக்கணும், சென்ட் தாமஸ் மவுண்ட் போனேன் அப்படின்னு. நெக்ஸ்ட். ஓகே, another interesting thing. இப்ப நம்ம எல்லாரும் டைம் இருக்குது, என்ன பண்ண? யூடியூப் பார்க்கலாங்க சார். எஸ், யூடியூப் பார்க்கலாம். பட் என்னோட ஒரே ரிக்வெஸ்ட், நீங்கள்லாம் உங்களால பண்ண முடிஞ்சது சார், அந்த இது earlier there is something called elder clowning, மெடிக்கல் கிளவுனிங். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெடிக்கல் கிளவுனிங், எல்டர் கிளவுனிங். கிளவுனிங்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம், ஒரு ஆர்ஃபனேஜ் போறோம், ஒரு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்டல் போறோம்,
அங்க உள்ளவங்க எப்போதுமே ஒரு இறுக்கமா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஜோக்ஸ், ஹியூமர், பாட்டு அதெல்லாம் பண்றது. தட் இஸ் கால்ட் கிளவுனிங். நான் வந்து ஒரு சின்ன சொசைட்டி ஆரம்பிச்சிருக்கிறேன். உங்களில் விருப்பமுள்ளவர்கள் ஜாயின் பண்ணலாம், வாலண்டியர்ஸ். எங்களோட பர்பஸே இந்த மாதிரி ஆர்ஃபனேஜஸ், ஓல்டேஜ் ஹோம்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கெல்லாம் போய் கொஞ்ச நேரமாவது அவங்கள மகிழ்ச்சி படுத்துறது. நிறைய இடங்கள்ல பாப்பீங்க, பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரிலேட்டிவ்ஸே போய் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட கம்பல்ஷன். நிறைய இடங்கள்ல குழந்தைகள் அனாதையா இருக்குதுங்க, அவங்களுக்கு ஏது ரிலேட்டிவ்ஸ் அனாதை. நம்மள ஒருத்தர் போய் அவங்க கூட ஒரு 10 minutes, half an hour, 1 hour ஸ்பெண்ட் பண்ணா அவங்களுக்கு மனசுல ஒரு மகிழ்ச்சி. That is called clowning. Clown. அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மூக்குல ஒரு இதை வச்சுக்கிட்டு போய் ஆடி பாடி அவங்கள மகிழ்விக்கிறது. அது பண்ணலாம், நம்ம எல்லாருமே பண்ணலாம். That is number 1. Number 2, இல்ல என்னால அவ்வளவு தூரம் போய் அதெல்லாம் பண்ண முடியாது, நான் என்ன பண்ண, எனக்கு நிறைய டைம் இருக்கு. பிச்சாண்டி சார் சொன்னாரு, யூடியூப் பாருங்க. எஸ், யூடியூப் பாருங்க, பார்த்து நான் பண்றது சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஆன்செஸ்ட்ரி. உங்களுக்கு உங்க தாத்தாவோட தாத்தாவுக்கு தாத்தா பேர் தெரியுமா? பாட்டியோட பாட்டி பேர் தெரியுமா? தெரியுமா? சொல்லுங்க. பாட்டியோட பாட்டி வர்தினி அம்மாள், அவங்களோட பாட்டி, அதுக்கு பேரு ஃபேமிலி ட்ரீ. ஃபேமிலி ட்ரீ. நான் கடந்த 3 தலைமுறை தான் சொல்றேன், அதுக்கு மேல சொல்ல முடியல. நான் வந்து என்னோட ஃபேமிலி ட்ரீய ட்ரேஸ் பண்ணி 2 வருஷம் ஆச்சுது எனக்கு. 5-6 தலைமுறை, அதாவது 500 years என்னோட ஃபேமிலி ட்ரீ கண்டுபிடிச்சிட்டேன். டைம் எடுக்கும், உட்கார்ந்து தான் பண்றேன். நிறைய இன்டர்நெட், யூடியூப், ancestry.com அதுல எல்லாம் போய் புகுந்து விளையாடி இந்த இன்ஃபர்மேஷனை கண்டு, அது ஒரு பெரிய உங்களோட ஓன் ஹிஸ்டரி. நம்ம வந்து பாபர், அவுரங்கசீப், ஷாஜஹான், ராஜேந்திர சோழன், நெடுஞ்செழியன் அவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் படிக்கிறோம். நம்ம ஓன் ஹிஸ்டரி படிக்கிறது இல்லை. ஏன்? இன்ஃபர்மேஷன் இல்லை. திரட்டுங்க, உங்க சந்ததியர்களுக்கு சொல்லுங்க, இந்த பாரு இந்த மாதிரி தாத்தா இவரு, தாத்தாவுக்கு தாத்தா இவரு. ஃபேமிலி ட்ரீ இது பண்ணி எழுத சொல்லி கேட்டு எங்கிட்ட மை கிராண்ட்சன் ஆஸ்க் மீ சோ மெனி டீச்சர்ஸ். தேர் 7, 8 ஜென்ரேஷன்ஸ் இங்கெல்லாம் ரெக்கார்டட். சார் சொல்றாரு, நெதர்லாண்ட்ஸ்ல பேரன் வந்து ஃபேமிலி ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து நெதர்லாண்ட்ஸ் வந்து 7-8 ஜெனரேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் டைம் இல்லை, டைம் இருக்கு சொல்றவங்களுக்கு. இப்போ வந்து உங்க எல்லாரையும் ஒரு சின்ன பாடலாம் வாங்க, உங்க ப்ரோக்ராம் உங்க நிறுவனத்துல பாடலாம் வாங்கன்னு இருக்கு. நானும் உங்க எல்லாரையுமே அழைக்கிறேன், பாடலாம் வாங்க, என் கூட சேர்ந்து பாட போறீங்க. தமிழ் பாட்டு இல்ல, பெங்காலி பாட்டு. இந்த இதுல பெங்காலி தெரிஞ்சவங்க யாரும் இருக்கிறீங்களா? யாருக்காவது பெங்காலி தெரியுமா? ஓகே, நான் பாடும்போது தப்பு கண்டுபிடிக்க மாட்டீங்க, நல்லா தெரியும். ஓகே, நான் சில வார்த்தைகள் சொல்லுவேன், அதை ரிப்பீட் பண்ணுங்க, பிறகு எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஆஜ் சொல்லுங்க, சத்தம் போட்டு. ஆஜ், அனி, ஜாத்ரா, ராத்திரி, சுன்போ, ஜாபோனா, जाबोना, आज रात्रि अमी जात्रा सुनब, जाबोना,
आज रात्रि आम्ही जात्रा सुन बजाबो ना. ரொம்ப சிம்பிள் பாட்டு. இது ஏன் சொல்றேன்னா அதோட ரிதம் பாருங்க. आज रात्रि आम्ही जात्रा सुन बजाबो ना. आम्ही वो जाबो ना, तुम्ही वो जाबो ना. आम्ही वो जाबो ना, तुम्ही वो जाबो ना. That means today, tonight, I don't want to go and see the theater or play. I don't go, you don't go. Because we are attending the meeting today here. So, இந்த மாதிரி பாடலாம் வாங்க, எல்லாம் இங்க பார்ட்டிசிபேட் பண்ணா. இன்னைக்கு பாருங்க, நான் லெக்சர் கொடுக்க விரும்பல. லெக்சர் கொடுக்க எனக்கு நிறைய மெட்டீரியல் இருக்கிறது. எத்தனையோ பேர் என்னை விட ரொம்ப நல்லா பேசுவாங்க, லெக்சர் கொடுப்பாங்க. பட் உங்களோட அளவலாவி இது பண்ணா என்னோட இறுக்கம் குறைகிறது, உங்களுடைய இறுக்கம் குறைகிறது. அதுக்காக வேண்டிதான் இவ்வளவு நான் பேசினது இன்னைக்கு. அடுத்தது கடைசியா ஒரே ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னால ஒரு சில நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது சொன்னார்கள், இன்றைய சூழலில், குடும்ப சூழ்நிலையில் நிறைய இறுக்கம் இருக்கிறது. இறுக்கத்துக்கு காரணம் நாம தான். இறுக்கத்துக்கு காரணமே நாம, பெரியவர்கள் தான் காரணம். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்வேன். allow them to work, give them their space and time. நான் முதல்ல சர்வீஸ் ஜாயின் பண்ணும்போது சபாநாயகம் வாஸ் சீஃப் செக்ரட்டரி. அவர்கிட்ட தான் அட்வைஸ் காண்டி போனேன். சார், ஜாயின் பண்ண போறேன் ஆஸ் சப் கலெக்டர், உங்க அட்வைஸ். நீ வந்து என்ன பண்ற, பாதி நேரம் தான் ஆபீஸ்ல இருக்கணும், பாதி நேரம் ஆபீஸ்ல இருக்கக்கூடாது அப்படின்னாரு. என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு. நீ பாதி நேரம் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணு, பாதி நேரம் ஆபீஸ்ல இருக்கக்கூடாது. போய் கால்ஃப் விளையாடு, கிரிக்கெட் விளையாடு, டூர் போ, மற்ற நேரம் இருக்கக்கூடாது. ஏன் சார்? allow them to work. நீ ஆபீஸ்ல இருந்தா இருக்கும் அவங்களுக்கு. எப்போதும் சார் கூப்பிடுவாரு, எந்த ஃபைலு, அந்த ஃபைலு. பாதி நேரம் ஒரு சேம் வேலையும் நீங்க allow them their time, your own children, grandchildren, அவங்களுக்கு அவங்க டைம் கொடுங்க. அவங்களோட ஸ்பேஸ், அவங்களோட இடம், அவங்களோட டைம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே சுகமா இருக்கும். திஸ் இஸ் மை லாஸ்ட் அட்வைஸ், பர்சனல் அட்வைஸ். உங்க சூழ்நிலை வேறு விதமாக இருக்கலாம். பட் இது எப்போதுமே இந்த ஃபார்முலா வந்து எனக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. இவ்வளவு சொல்லிவிட்டு இவ்வளவு நேரம் என்ன நான் பேசினதெல்லாம் கேட்டீங்க. உங்களோட ரியாக்ஷன், ரிஃப்ளெக்ஷன், அந்த எண்ண அலைகள் வேணும்னு தான் இவ்வளவு நான் பேசினது. இது தவிர வேற ஏதாவது நீங்க என்னிடம் கேட்க விரும்பினால் ஒரு 5 minutes time you can talk to me on whatever subject you want. Thank you very much for your attention. Thank you very much for listening. ஐயா, மிக்க நன்றி. நம்ம நிறைய விஐபிஸ் இதுவரையிலும் கூப்பிட்டு ஒவ்வொரு ஆண்டு விழாலையும் நம்ம இது மாதிரி விஐபிஸை கூப்பிட்றோம். இந்த வருஷம் நம்ம இது மாதிரி ஒரு இன்டராக்ஷன் பண்ணுற விஐபி நம்ம இதுவரையிலும் கூப்பிட்டதில்லை. இனிமேல் அடிக்கடி கூப்பிட்டுருவோம். ஐயாவை வந்து நம்ம வந்து ஓய்வூதியர் தினம், மகளிர் தினம், இந்த மாதிரி வித்தியாசமான நிகழ்ச்சியெல்லாம் கட்டாயம் ஐயாவை வீட்டில் போய் நான் கூப்பிட்டு வந்துடுறேன். எக்ஸசைஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம ஒரு 60 இயர்ஸ்க்கு மேலே நமக்கு தேவையான மெடிசின்ஸ்ன்னு நிறைய நம்ம வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம். என்ன அப்படின்னா, நல்லா சிரிக்கணும், நல்லா பயிற்சி பண்ணணும், யோகா, மெடிடேஷன், வாக்கிங், இதெல்லாம் தான் மிக முக்கியமான ஒரு தேவையான மருத்துவம் அப்படின்றது தான் இந்த காலத்தில் எமர்ஜ் ஆகி வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில் நமக்கும் இந்த யோகா பயிற்சி மூலமாக நம்மளோட ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் பேண முடியும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய வகையில் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் எங்களை ஊக்கப்படுத்துவீங்கன்ற நம்பிக்கையோட now we are on the stage.
அட்டகாசமான ஒரு யோகா டான்ஸ் நல்லா இருந்ததுல்ல. நான் நினைக்கிறேன் இங்கே லஞ்சுக்கு நீங்களாம் போகிறப்பவே இப்படி தான் ஆடிக்கிட்டு போவீங்கன்னு நினைக்கிறேன். ஆஹாஹா ஓஹோஹோ அப்படின்னு தான் போயிட்டு அதே மாதிரி சாப்பிட்டுட்டு வருவீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, மிக மிக சிறப்பாக இருந்து. மீண்டும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அடுத்ததாக இதே உற்சாகத்தோட நம்ம பிச்சண்டி சார் அவர்கள் நானும் பேசுகிறேன், இதை போலயே பேசுகிறேன் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. வாங்க சார் வாங்க. முதல்ல இந்த பாட்டு டான்ஸ் பார்க்குறது தான் நமக்கு குஷியாக இருக்குது. இந்த வயசில் வேறு என்னத்தை நம்ம பேசுறது. அதுவும் முதல்ல அவங்க பேசுனா ஒரு டான்ஸ் ஆடினாங்க பாருங்கள், எனக்கு கண்ணை மூடினேன். எங்கள் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லாம் பழங்காலத்து பேரழகிகள்லாம் ஆடின மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. அவ்வளோ நளினம் பாவம்
ரேவதி சங்கரன் பாட்டு, அந்த பாட்டினுடைய தீம் இருக்க, அந்த தீம் வந்து அருமையான தீம். என்ன ஒரு, அதாவது நாங்கள் ஊராக போகிறோம், நாடு நாங்கள்லாம் பார்க்குறோம், அங்கே இடங்கள் வேறு, அது வேறு, இது வேறு, ஆனால் சொல்கிற பொருள் உண்மை ஒன்று தான், கருத்து ஒன்று தான்ன்றது அருமையான பாட்டு அது. அதுக்கு அபிநயம் முடித்து சுகுணா, மைதிலி, உஷா, கீதா இந்த சகோதரிகள் ஆடின ஆட்டம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இதே மாதிரி ஒரு 10 டான்ஸ் ப்ரோக்ராம் போட்டிங்கன்னா நான் பார்த்துட்டு போவேன். ஐயா புறப்படுறானா, அதுக்காக தான் பார்க்குறேன் நான். ரெண்டாவது இப்போ பண்ணாங்களே எம்ஜிஆர் பாட்டை நான் இப்படி கேட்டது கிடையாது. நான் கேட்டது அதோ அந்த பறவை போலன்றது, அந்த அவர் கப்பலில் பாடுற பாட்டு தான் கேட்டுக்கிறேன். நான் அவர் கூடவே இருந்துருக்கிறேன். எம்ஜிஆர் கூடவே ஒரு 9 வருஷம் அவருடைய செக்ரட்டரியாக இருந்து நான் வேலை செஞ்சுருக்கிறேன். நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் நினைப்பேன், தொப்பி இப்பெல்லாம் பார்க்கும்போது இவரை இப்படி பாடினார், அதோ அந்த பறவை போலன்னு பாடினார், என்னையா இது அப்படின்னு நான் நினச்சிக்குவேன் மனசுக்குள்ள. ஆனால் இன்றைக்கி அந்த பாட்டில் எவ்வளோ சுலபமாக ஒரு யோகா கருத்துக்களை, அதுவும் அந்த அம்மா வந்து காலை தூக்கி டச் பண்ணதாகட்டும், ஒத்த காலில் பகீரத பிரயத்தனம் பண்ணாங்க பாரு, எல்லாரும் பண்ணாங்க. இப்போ நான் பகீரத பிரயத்தனம் பண்ணேன்னா அவ்வளோதான், மேலே தான் போனேன் விழுது. அப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சிகள் பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது ஐயா சிவசேல ஐயா, எங்கள் ஐஏஎஸ் குரூப்பில் அவர் ஒரு லீடர், அவர் குரூப் வச்சுருக்காரு. நிறைய நல்ல கருத்துக்கள்லாம் டெய்லி போட்டுகிட்டே இருப்பார். நான் பார்த்து ரசிப்பேன். இப்போ கேட்குற மாதிரி சில கேள்விகள்லாம் கேட்பார் அவர். நான் பேசாத வாட்ச் பண்ணுவேன், யாருன்னா சொல்கிறாங்களா. அதுவும் எனக்கு இந்த கணக்கு பேஸ்டாக போட்டார்னா உடனே சொல்லிவிடுவேன் நான். ஏன்னா எம்எஸ்சி மேத்ஸ் நான், அதனால் உடனே சொல்லிவிடுவேன். ஆனால் யாருன்னா போடுறாங்களான்னு பார்த்துட்டு யாரும் இல்லைன்னா டக்குன்னு ஒரு பதிலை போடுவேன். அவர் ஒரு பாராட்டு சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி அவருடைய பின்புலத்தை தெரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அவர் சிவசேலம் வெஸ்ட் பெங்கால் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தார், சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார், அவ்வளோதான் எனக்கு தெரியுமோ ஒழிய. ஆனால் இன்றைக்கி கொடுத்துருக்கிற அந்த இதெல்லாம் படித்து பார்க்கும்போது அபாரமான பெயரும் புகழும் பெற்றவர். எவ்வளோ ஒரு மொழி தெரிஞ்சுக்கிறதுன்றது சாதாரணம் இல்லை. ஒரு மொழி நமக்கு எல்லாருக்கும் ஒரு மொழி தெரியும், நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு 2 மொழி தெரியும், என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு 3 மொழி தெரியும், 4 மொழி 5 மொழி தெரிஞ்சவர். இப்போ இன்றைக்கி சோமநாதன் கேபினட் செக்ரட்டரியாக இருக்கார், அவருக்கு 7-8 மொழி தெரியும் போல இருக்குது. அப்படிலாம் இருந்து இராணுவத்தில் பயிற்சி பெற்று இன்றைக்கி அவருக்கு அவ்வளோ வயசுன்றது தெரிஞ்சு முடியல, எகிரி மேலே ஏறிடுவார் போல எம்ஜிஆர் மாதிரி. அந்த மாதிரியான ஒரு நல்ல உடல் வளத்தோடு இருக்கார். நல்ல அருமையான கருத்துக்கள்லாம் சொன்னார். அதனுடைய உள்ளார்ந்த கருத்து என்னன்னா, நாம் தினந்தோறும் ஒரு டார்மெண்ட்டாக போயிடக்கூடாது, சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் சரியாக வரும். ஆனால் அவர் மாதிரி நமக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி அந்த ஓடி ஆடி நடந்துக்கிட்டதெல்லாம் பேசுகிறது முடியாது. ஆனால் எங்கள் சோஷியல் வெல்ஃபேரில் ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்தது. நம்ம சகோதரிக்கு தெரியும், லலிதா கோபாலகிருஷ்ணன். சிடா ப்ராஜெக்ட் வந்தது. அப்போ ஸ்வீடிஷ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கொடுத்த ஃபண்டு அது. அதெல்லாம் ஊரில் சுற்றி காமிச்சு நாங்கள் எல்லாம் பார்த்தோம். நானும் கூட போயிருந்தேன். எல்லாம் வந்த பிற்பாடு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று, ஆட் ப்ரோக்ராம் டிவியில் வந்து எல்லாம் ஒன்று தான் காமிச்சு கடைசியாக ஃபைனலாக மீட்டிங் நடத்துகிற மாதிரி ஒரு சீன் எடுக்கணும்னு நான் அந்த ஒரு படம் எடுக்கிற ஆள் எல்லோரும் உட்காந்துட்டாங்க. டைரக்டர் உட்காந்துட்டாரு, நான் அடிஷ்னல் டைரக்டர். இப்போ அவர் கேட்குறாரு, ஆல் லைட்ஸ், இந்த மாதிரி லைட்டை போட்டாங்க, ஆல் லைட்ஸ் ஆன், கமான், கேமரா ஸ்டார்ட், சார் பேசுங்க அப்படின்னாரு. என்ன நான் உடனே ஆல் ஆஃப் us have assembled here to discuss about the women and child welfare, அவ்வளோதான். ஒரு வரமாட்டேன். அதுக்கடுத்து தெரியல, ஏன்னா அந்த லைட்டு கேட்டு கேமராவெல்லாம் பார்த்த உடனே பயமாக இருக்கு. திரும்ப கட் திரும்ப அப்புறமேல் திரும்ப 2வது தடவை, சார் சொல்லுங்கள் சார், திரும்ப பழையபடியே அப்படியே பாட்டு பேசிட்டே போகும். ஒன்றுமே நடக்கலை. கடைசியில் அந்த கேமரா அப்புறம் டைரக்டர் இருக்கிறார், அதை எடுத்து வேலன்ஸ் ஸ்டுடியோனுடைய மகன், அவர் பேர் மறந்து போச்சு, அவர் வந்தார். உங்கள் எல்லாருக்கும் நீராறுங்கடலோட தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியுங்க. அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் 2 லைன் பாடுங்க, சொல்லுங்கள், அது போதும் எனக்குன்னார். சார் நீங்கள் ஆரம்பித்து வைங்க சார்னார். நான் உடனே நீராறுங்கடலொடுத்த நிறமடந்தை கெழுவொழுகம் அப்படின்னு கட்டு, தக்க சிறு பிறரிலும் சரித்திரம் திலகமே கட், அப்படியே எல்லா வரிகளும் சொல்லிகிட்டே வர சொன்னார். முடிச்சிட்ட ஒரு பாடு. அப்புறம் அவர் போதும் சார், நான் போகிறேன் சார்ன்ட்டு அப்புறம் அவங்க ரூமுக்கு வந்து பேப்பரில் எழுதி அதை படிக்க சொன்னார். படிச்சுட்டோம் நாங்கள். பின்னால் படம் வந்தது சார். நான் பேசுகிறேன், இன்னும் அந்த சென்டரில் ஏன் அப்படி இருக்குது, யார் பார்த்தீங்க நீங்கள் அப்படின்னு நான் கேட்குறேன். அவர் அந்த பக்கம் அந்த அம்மா ஏதோ பதில் சொல்கிறாங்க. எல்லாம் அந்த மீட்டிங்கில் நடக்கிற மாதிரியே வருது. அந்த நீராறுங்கடலுக்கு அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம்
எனக்கு அந்த சீன் தான் ஞாபகம் வரும். நாம் இந்த மாதிரி பண்ணோமே அந்த சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து இன்றைக்கி அதான் ஞாபகம் வந்தது. அதனால் உங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த பழங்கால ஞாபகம் வரும். எம்ஜிஆர்னு சொன்ன உடனே நம்ம நண்பர் சொன்னார், சார் எம்ஜிஆர் ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. ஒரு எஸ்எஃப்சின்னு ஒரு மீட்டிங் நடக்கும், ஸ்டாண்டிங் ஃபைனான்ஸ் கமிட்டி மீட்டிங்ன்ட்டு. புது திட்டங்களெல்லாம் அதில் முடிவு பண்ணுறது. பிச்சை சார் தான் இப்போ ஜாயின்ட் டைரக்டர் சோஷியல் வெல்ஃபேர். அவர் தான் அந்த ஹேண்டிகேப்ட் வெல்ஃபேர்லாம் இப்போ சேலஞ்சுன்னு சொல்கிறவங்க அது பார்க்குறவர். அவர் வந்து ஹியரிங் எய்ட்ஸ் பற்றி சொல்கிறதுக்காக வரார். எழுந்து நின்னார். நான் அவருடைய சிஎம்னுடைய டெப்டி செக்ரட்டரி. சார் போன வருஷம் 500 பேருக்கு ஹியரிங் எய்ட் கொடுத்தோம், இந்த வருஷம் இன்னொரு 500 பேருக்கு கொடுக்கணும் சார் அப்படின்னா. எம்ஜிஆர் ஐயா சொல்கிற மாதிரி மாற்றி யோசிக்கிறவர், நேரடியாக யோசிக்கிறதுக்கு அப்புறம் எதுக்கு வந்து உட்காரணும். அவர் என்ன கேட்டார், காது கேட்காதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில்னாரு. ஒரு அப்படின்னாரு இவர். ஒரு இதெல்லாம் இல்லை, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டார். புள்ளி விவரம் சரியா இல்லைங்கய்யா, ஒரு சுமாராக ஒரு 50,000 60,000 பேர் இருப்பாங்க அப்படின்னு. 500 பேருக்கு வருஷம் கொடுத்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆகிறது? இத்தனை வருஷம் காலம் அவங்க காது கேட்காதே இருப்பாங்களா? 20-30 வருஷம் காலத்துக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் நடத்துறீங்கன்னாரு. ஐயா எங்களுக்கு ஒதுக்குனது 500 பேர் கொடுக்குற மாதிரி தான் ஒதுக்குறாங்க. ஆனால் அதனால் போன வருஷம் 500 கொடுத்தாங்க, இந்த வருஷம் 500 கேட்குறேன் நான். புள்ளி வரும் போகிற எடுத்துட்டு வாங்க, எவ்வளோ பேர் இருக்குதோ அதை பார்த்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டாங்க. சரி, தமிழ்நாடு முழுக்க புள்ளி உரம் எடுத்தாங்க. தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாடு முழுக்க புள்ளி உரம் எடுத்து ஒரு மாதம் சாம்பிள் சர்வே தான் வச்சுக்கலாம். எல்லாம் ஒரு வீடு வீடாக போய் எடுக்கல, சாம்பிள் சர்வே மாதிரி எடுத்து அதை இன்டர்போலேட் பண்ணி 65,000 ஹியரிங் எய்ட்ஸ் வேணும்னு சொன்னாங்க. 2 வருஷத்தில், இந்த வருஷம் 30,000, அடுத்த வருஷம் 35,000 போட்டு ஆர்டர் போட்டு கொடுத்தாரு. பிச்சை வந்து டைரக்டர் சோஷியல் ஹேண்டிகேப்ட் வெல்ஃபேராகவும் ப்ரமோட் ஆனார். அந்த மாதிரி அப்படி திங்க் பண்ணக்கூடியவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள். அதனால் நீங்கள் சொன்னதால் பிரதர் சொன்னார் எப்படி இருந்ததுன்ட்டு. அவர் நிறைய இருக்குது அனெக்டோட்ஸ். ஒரு புத்தகம் எழுதி வச்சுக்கிறேன் ஐயாருடைய ஞாபகத்துக்கு, இந்த தகவலுக்காக. எம்ஜிஆரை பற்றி ஒரு 600 பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு புக்கு எழுதி அடுத்த மாதம் வெளியிட போகிறோம் நாங்கள். அதில் இது ஒரு சாப்டராக வருது. இந்த வயதான நேரத்தில் எப்படி நீங்கள் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் உங்களை அந்த ஊக்கப்படுத்தினார். கொஞ்சம் மூளையை பயன்படுத்தினீங்கன்னா இந்த வயசு தெரியாது. சரி நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு என்னை கேட்பீங்க. எனக்கு இந்த யோகா வாக்கிங்கு அது இதுன்றதெல்லாம் அவ்வளோவா ரொம்ப முக்கியமாக நான் கருதுறதில்லை. ஏன்னா நான் 6வதுலேருந்து ப்ரீ யூனிவர்சிட்டி வரைக்கும் 7 வருஷ காலம் 6 கிலோமீட்டர் நடந்து திரும்பி வந்தாள். அதனால் இந்த காலுக்கு வந்து நடந்துக்கிறதுன்றது ரொம்ப ரொட்டீன். அது எங்கே போனாலும் நடந்தே போவேன், நடந்தே வருவேன். அதனால் வந்து நடக்கிறத ஒரு வேலையாக நான் செய்யறதில்லை. நடந்துக்கிட்டே இருப்பேன், போவேன், வருவேன். யோகாவும் வந்து இந்த பாடி ஸ்ட்ரக்சரில் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஃபிட்டாக தான் இருக்கிறேன் நான். ஆனால் மூளை வந்து ஆயிடக்கூடாது, மறந்துடக்கூடாது, ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. அதே மாதிரி பாடியினுடைய நொடிப்பு தன்மை வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு விஎஸ் நடராஜன்ட்டு ஒரு டாக்டர், மூத்தவர்களுக்கான டாக்டர், அவரை போய் பார்த்தேன். பயம் வந்தது எனக்கு, கொஞ்சம் என்னடா அப்படி இருக்கேன்ட்டு. அவர் பார்த்தோன்னே அவர் சொன்னார், சார் தினம் வந்து சொடுக்கு போடுங்கன்னாரு. சொடுக்கு தெரியுங்களா? சொடுக்கு, அந்த சொடுக்கு இல்லை, மேப்பில் 9க்கு 9 கட்டம் இருக்கும். அந்த கட்டத்தில் இந்த பக்கம் 1-9, இந்த பக்கம் 1-9 நம்ம போடணும். எப்படி கூட்டினாலும் எப்படி பார்த்தாலும் ஒரே இடத்துல வரணும், ஒரு இடத்துல திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடாது. அதை போடுங்க. வேறு ஏதாவது புதிர் கணக்குகள் போடுங்க. ஒரு மொழி கற்றுக்குங்க, எதனா ஒரு கூடுதலான மொழி கற்றுக்குங்க, பாட்டு கற்றுக்குங்க. இந்த மாதிரி எதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மூளை எப்பயுமே அலர்ட்டாக இருக்கும் சார். நான் சொடுக்க நமக்கு ரொட்டீன் மேட்டர். இந்த இண்டுவில் வர 5 ஸ்டாரை நான் ஒரு 10 நிமிஷத்தில் போட்டு முடிச்சிடுவேன் நான். அது ஒன்றும் கஷ்டப்படுறதில்லை. அதனால் என்ன பண்ணேன், இசை கற்றுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 62வது வயசில் போய் ஒரு இசை பாடுற ஒரு அம்மாக்கிட்ட போய் கேட்டேன், நான் இசை கற்றுக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னா. அவங்க சொன்னாங்க 4 வருஷம் ஆகும் சார். நாங்கள் நம்ம சும்மா ஒரு பாட்டு, கரகர பிரியாவா, சிந்து பைரவியா இப்படி தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான் எனக்கு தேவை. வேறு என்ன, நான் என்ன கச்சேரியை நடத்த போகிறேன்னு. இல்லை சார், நீங்கள் எது தெரிஞ்சுக்கிறனாலும் 4 வருஷம், ஒன்று இசை நரம்பு கருவிலையோ அல்லது மிருதங்கத்திலையோ அதாவது வாய்ப்பாட்டாவோ எப்படி பண்ணாலும் 4 வருஷம் ஆகுனாங்க. சரி, இது நமக்கு சரியாக வராதுன்னு வந்துட்டேன் நான். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, எல்லா நெட்லையும் தேடி சினிமா பாட்டுலாம் எந்த ராகத்தில் இருக்குது
அப்படின்னு எடுத்து ஒரு 30 பக்கம் நான் டைப் பண்ணி வச்சுக்கிறேன். டெய்லி வேலை, நெட்டுக்கு போக வேண்டியது. இந்த பைரவி ராகத்தில் என்ன இருக்குது, ஆபோகி ராகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து எல்லாத்தையும் எழுதி வச்சு அதை போட்டு ரேடியோ டிவியில் கேட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணுறது. அப்படி ஒரு வேலை பண்ணேன். சரி, இதுதான் சரியாக வரல அப்படின்றதுக்காக சமஸ்கிருதம் கற்றுக்கலாம். ஏன்னா நான் ஹெச்ஆர்என்சி கமிஷனாக 4.5 வருஷம் இருந்தேன். அவங்க ஏதோ மந்திரம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் என்ன இதுன்னு தெரியலையே அப்படின்றதுக்காக ஒரு சமஸ்கிருத பண்டிதரை வர சொன்னேன். அவர்கிட்ட சொன்னேன், நான் சான்ஸ்கிரிட் கற்றுக்கணுங்க. உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா சார்? ஹிந்தி தெரியும், நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் பிரவேசிக்கெல்லாம் பாஸ் பண்ணிக்கிறேன், நான் எழுதுவேன், படிப்பேன், எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு. அப்படின்னா பிரச்சனை இல்லை சார், உட்காருங்க சார் அப்படின்னு ஹிந்தி ஆரம்பித்தார். ராம 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 அப்படின்னு வருது இல்லையா, அதெல்லாம் அது பூரா அந்த சப்தம் பூரா எல்லா சப்தங்களையும் படித்து எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு ஒரு 7வது 8வது சமஸ்கிருதம் வரைக்கும் வந்தேன். ஆனால் அவர் நிறைய டிமாண்ட் பண்ண ஆரம்பித்தார். எனக்கு டிவியை சுற்றி வாங்கி கொடுங்க சார், அது வேணும் சார், இது வேணும் சார். நான் ரொம்ப போச்சப்பா அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறோம். திடீர்னு ஒரு நாள் வந்து புதுசாக எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சார் அப்படின்னாரு. இது தேராது, இவருக்கு நாம் எங்கேருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்ட்டு நான் அதோடு நிறுத்திட்டேன். அது மட்டும் இல்லாத யாரும் தப்பாக எடுத்துக்கணும். அவர் ஒன்று சொன்னார் என்கிட்ட, நீங்கள் தயவுசெய்து புலால்களெல்லாம் சாப்பிட்றாதீங்க சார், சான்ஸ்கிரிட் படிச்சிங்கன்னா புலால் சாப்பிடக்கூடாது சார். சரி, நான் ஹெச்ஆர்என்சி கமிஷனராக இருக்கிற வரைக்கும் நான் ஒன்றுமே தொட்டது கிடையாது, ஒன்றும் இல்லை. இங்கேருந்து பொண்ணை பார்க்குறதுக்காக அமெரிக்காவுக்கு போனேன். அங்கே தெரியாத ஒரு நாள் வந்துடுச்சு, சாப்பிட வேண்டியது ஒரு கட்டாய சூழ்நிலை வந்துடுச்சு. சாப்பிட்டோம், ஏன்னா நாங்கள்லாம் சாப்பிடக்கூடிய பரம்பரை. ஆனால் அதுக்கப்புறம் வந்த ஒரு படம் தான், இவர் சரியாக வரல, நானும் போகலை வரல அப்படின்னு நின்று போச்சு. சமஸ்கிருதம் அதோடு நின்றுச்சு. ஆனால் ஒரு அருமையான மொழி, தமிழும் சமஸ்கிருதமும் சமகால மொழிகள். இதில் இருக்கிற சிறந்த கூறுகள் அதில் இருக்குது, அதில் இருந்த சிறந்த கூறுகள் இதில் இருக்குது. அதில் நல்ல நம்ம மாதிரியான சில பாட்டுகள்லாம் இருக்குது. 4 வரி 3 வரி பாட்டுலாம் இருக்குது. காக்கக பிக்கக, காக்கக கிருஷ்ணக, பிக்கக கிருஷ்ணக, காக்கக பிக்கக கிம் பேதக, வசந்தோ சமயக காக்கக காக்கக பிக்கக, காக்கக பிக்கக பிக்ககன்னு சொல்லுவார். என்ன அப்படின்னா, கிருஷ்ணகன்னா கருப்பு, கிருஷ்ணர்னா கருப்பு, அவர் காகம் கருப்பாக இருக்குது. பிக்ககன்னா குயில், குயில் கருப்பாக இருக்குது. குஞ்சில் காகமும் குயில் குஞ்சும் ஒன்றே மாதிரி தான் இருக்குது. அது எப்போ தெரிஞ்சுக்கிறது? வசந்த காலம் வரும்போது இது கூவும், அது கத்தும், கரையும், அது அப்போ தெரிஞ்சு போயிடும். மனிதர்களும் அதே மாதிரி தான், 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனால் எந்த சூழ்நிலை சந்தர்ப்பம் வரும்போது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியாக அந்த சமஸ்கிருத மொழியில் நிறைய இலக்கியங்கள்லாம் இருக்குது. புஸ்தகம், மனிதாவித்தம், பரகஸ்த கதம், கதம்னு சொல்லுவார் வந்தாள். எல்லாமே நம்மகிட்ட இருக்கிறது தான். அதுபோல் இந்த நான் இதெல்லாம் பண்ணுவேன். பாட்டு எழுதுறேன், தமிழ் பாட்டுகள் எழுதி தெரிஞ்சவர் ஒருத்தர் ஒரு சேனல் நடத்துகிறார், அவருக்கு கொடுத்தேன் ஒரு பாட்டு எழுதி. முதல்ல அவர் என்னை கேட்டார், பாட்டெல்லாம் பாடுறாங்க, நீங்கள் எடுத்து கொடுங்க, தேவாரம் திருவாசகத்தில் தான் பாட்டு எழுதி கொடுங்கன்னார். நான் பாட்டெல்லாம் எழுதி எடுத்து கொடுத்தேன் அவர்கிட்ட. இந்த பாட்டு போட சொல்லுங்க, போட்டே வந்தார். விஜய்கிட்ட 2 பாட்டு கேட்டாங்க. அவர் நல்ல பெரிய எழுத்தாளர். அப்புறம் அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. நான் என்ன பண்ணேன், நான் ஒரு பாட்டை எழுதி அவர்கிட்ட கொடுத்து, இது மாதிரி திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு பெரிய கவிஞர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டேன். அவர் இந்த பாட்டை கொடுத்தார், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. அவர் வாங்கி பார்த்தாரு. அந்த மியூசிக் டைரக்டர், அற்புதமாக இருக்குது சார் பாட்டு, போடலாம் சார் அப்படின்னாரு. உடனே போட்டாங்க. போட்ட உடனே ஹிட் ஆச்சு. இவர் என்கிட்ட கேட்டார், அந்த கவிஞருக்கு எவ்வளோங்க காசு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டார். கவிஞர் யாரும்? நான் தாங்க அந்த கவிஞர். சார் எவ்வளோ சார் வேணும்னா? ஒன்று வேணா, நான் பார்த்தாங்கன்னா போதுங்கன்னு. ஒரு பாட்டு 2 ஆச்சு, 2 3 ஆச்சு, 4 ஆச்சு, 5 பாட்டு. இது வரைக்கும் 28 லட்சம் பேர் 28 லட்சம் முறை பார்த்துருக்குறாங்க யூடியூப் சேனலில். அது மாதிரி பாட்டு எழுதுறது, கதை எழுதுறது. அப்பா சொன்ன 60 கதைகள்னு, எங்கள் அப்பா எழுத படிக்க தெரியாதவர், அப்படி சொன்ன 60 கதைகள் அப்படின்னு சும்மா அவர் சொன்ன கதைகள்லாம் எடுத்து எழுதி வாய்ஸ் ரெக்கார்டில் போட்டு வச்சுக்கிறேன். அப்பா சொன்ன 60 கதைகள் போடுறது. இப்படி சில வேலைகள்லாம் செஞ்சுட்ருப்பேன். இது எதுக்குன்னா, இப்படி ஏதாவது நம்ம அப்பப்போ ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு முதுமை நமக்கு தோன்றாது. இளமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். மனம் தானே முதுமைக்கு இளமைக்கும். அப்படி போட்டு கடைசியாக ஒன்று சும்மா எழுதி வச்சேன். ஒரு பார்க்கில் நான் உட்காந்துருக்கிறேன். என் பக்கத்தில் வந்து ஒரு பெரியவர் உட்கார்றாரு, ஒரு சாஸ்திரி மாதிரி உட்கார்றாரு. எனக்கு இருமல் வருது. நான் இருமலையான்னு கேட்குறாரு. ஆமாங்க அண்ணன். ஒன்றும் இல்லை,
சுக்கு மிளகான கஷாயம்லாம் போட்டு குடிங்க சரியாக போயிடும் அப்படின்னு. நீங்கள் டாக்டரான்னு கேட்டேன். டாக்டர் மாதிரி தான் வச்சுக்கேன் அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னேன். அப்புறம் அதுக்கு அடுத்தது அப்படின்னாரு. நெக்ஸ்ட் டே வந்தார், அவரும் வந்தார். இப்போ நல்லா இருக்கிறேங்க அண்ணன். வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் தினம் அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் நல்லா போயிடும் அப்படின்னாரு. நீங்கள் என்ன கடவுள் மாதிரி பேசுகிறீங்களே என்ன? நான் கடவுள் தான் இல்லைன்னா ஒத்துக்குவியா அப்படின்னாரு. ஆமாம் நீ கடவுள் தானுங்களா அப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கண்ணா? நான் தான் எல்லாத்தையும் படித்தேன்னாரு. படித்து கிழிச்சிங்க போங்க என்னலாம் சும்மா கற்பனை. ஏன் என்னுடைய படைப்பில் என்ன குறைய கண்ட நீ அப்படின்னு கேட்டார். என்ன சார் சும்மா நீங்கள் படைச்சேன்னு சொல்கிறீங்க, எல்லா குட்டிகளும் கீழே பிறந்த உடனே நடக்குது, மனுஷ குட்டி மட்டும் நடக்க மாட்டேங்குது சார். 1 வருஷம் ஆகுது சார் நடக்கிறதுக்கு. அந்த தாயும் தோப்பனம் படுற கஷ்டம் கொஞ்சமாக நெஞ்சமா சார். ஏன் எங்களையும் பிறந்த உடனே 4வது நாள் நடக்க விட்டுருந்தா பிரச்சனை பாதி குறைஞ்சிடும் சார். ஓ அப்படியா அப்படின்னா. இப்போ நீயாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னா என்னுடைய கிரியேஷனே வேறு வாழ்ந்துருக்கேன் சார். 5வது நாள் நடக்க வச்சுருப்பேன். அதுக்கு அடுத்தது 14 வயசு வரைக்கும் தான் வளர்ச்சியே. ஆம்பளைக்கு 14, பொம்பளைக்கு 12, அத்தோடு சரி பியூபர்ட்டி வர வரைக்கும். அது வரைக்கும் அதுக்கு பிறகு வளர்ச்சியே கிடையாது. 24 வயசு வரைக்கும் தான், 24 வயசு வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் குழந்தைங்க, பையனாகட்டும் பொண்ணாகட்டும். 24க்கு அப்புறம் திடீர்னு 4 நாள் 10 நாள் பழையபடி எல்லாம் பெரிய ஆளாகிடுவாங்க. ஏன்னாரு பெற்றோர்களுக்கு பெரிய கஷ்டம் சார். பொட்டை பொண்ணை வச்சுக்கிட்டு வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு பொம்பளைங்க படுற கஷ்டம் தெரியுமா சார்? ஆம்பளை பசங்க சரியாக படிக்கலை, எங்கே சுற்றுறானோ என்ன பண்ணுறானோ, சீரட் பிடிக்கிறானோ கஞ்சா குடிக்கிறானோ என்ன பண்ணுறானோ பெரிய கஷ்டம் சார். 24 ஆயுசு ஆயிடுச்சுன்னா எங்கள் பொறுப்பு குறைச்சிடும் சார். நீங்கள் அது மாதிரி பண்ணிருக்கலாம் சார். அப்புறம் அப்படின்னாரு 24 வளரணும் சார். 60க்கு மேலே வளர்ச்சி இருக்கக்கூடாது சார். நல்லா ஹெல்த்தியாக இங்கே சார் சிவசேலம் மாதிரியே இருக்கணும் சார் அப்படின்னு. அப்படியா? அப்போ எப்போ தான் எண்டுனார்? ஒரு 85 சார். 85 வயசு வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதத்தில் எப்போ அவங்களுக்கு விருப்பம் வருது அப்போ அப்படியே கண்ணை மூடினாங்கன்னா போயிடணும் சார். இதுதானா இதுக்கு மேலே இருக்குதான்னாரு. ஒரே ஒரு இதுங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போகணும். போன பிற்பாடு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து என்ன என் பேரன் நல்லா இருக்கானா, டாக்டர் ஆகிட்டானா, படிக்கிறானா, வேலை செய்கிறானா, பொண்ணுக்கு என்னாச்சு, குழந்தை பிறக்காது இருந்தால் பிறந்ததா பேத்தியா, இப்படி பார்த்துட்டு போகணும் சார் அப்படின்னா. இப்போ மட்டும் வரலன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. அப்படிங்களா இப்போ வராங்களா அப்படின்ட்டு இப்படி திரும்பி பார்த்தேன். அவர் காணலை, மறைச்சிட்டார். ஒரு கற்பனை. இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை நான் நினச்சிக்குவேன், எழுதி பார்த்துக்குவேன். அப்படி தான் 75 முடிஞ்சு 76 நடக்குது. இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது வண்டி. உங்களெல்லாம் பார்த்ததில்ல, இன்னமும் இளமை ஆகிட்டேன் நான். அடிக்கடி பார்க்கணுன்னு ஒரு நேரம் என்ன இருக்குது. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். மிக மிக அருமையான ஒரு கதை. நான் நினைச்சது சிவசேலம் சார் தான் கதை சொல்லுவாருன்னு நினைச்சேன், குழந்தைகளுக்கு கதை. இன்னைக்கு நம்ம பித்தாண்டி சாரும் அருமையான ஒரு கதை, கற்பனை கதைன்றதையும் அழகா சொன்னாரு. அதே நேரம் ஒரு எம்ஜிஆர் அவரோட இருந்த தொடர்பு பத்தி சொன்னாரு. நீங்க சொன்னதுனால எனக்கு ஒன்று நினைப்பு வருது. ஒரு சமயம் வாலி ஒரு எம்ஜிஆர் பாடத்துக்கு ஒரு பாட்டு ஒன்று எழுத சொல்லியிருந்தாங்களாம். அவர் முதல் வரி எழுதிட்டாரு, நான் அளவோடு ரசிப்பவன் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டாரு. 2வது வார்த்தை வரல. சார் ஒரு நிமிஷம் இதை மாத்திரம் கேட்டுட்டு போங்க சார். ஆமா, அளவோடு ரசிப்பவன் முதல் வரி எழுதிட்டாரு எம்ஜிஆர் பாட்டுக்காக வேண்டி வாலி. 2வது வரி வரல. அதை பத்தி அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா கருணாநிதி நம்மளுடைய பழைய சீஃப் மினிஸ்டர் அவர் உள்ள வந்து, என்ன வாலி என்ன பாட்டு எழுதுற என்ன அப்படின்னா, இல்லை முதல் வரி எழுதிட்டேன் 2வது வரி எழுதலை. யாருக்கு? எம்ஜிஆர் பாடத்துக்கு. என்ன எழுதினேன்? நான் அளவோடு ரசிப்பவன். அடுத்த வரி தெரியலையா? அளவின்றி கொடுப்பவன் போடு அப்படின்னாராம் அடுத்த லைனை. நான் அளவோடு ரசிப்பவன், நான் அளவின்றி கொடுப்பவன்ற வார்த்தை எம்ஜிஆரை பத்தி கருணாநிதி ஒரு பாட்டுக்கு ஒரு வரி எழுதி கொடுத்துருக்காரு. அது மாதிரி இப்போ நாங்க அளவோடு ரசிக்கல சார், அளவின்றி நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நாங்க ரசிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக சொல்ல வந்தேன் நான். தேங்க்யூ சார். ஐயாவுக்கு மிக்க நன்றி.